அனைவருக்கும் வணக்கம். இது 54வது பகுதி. இது வந்து குறுகிய கழுத்து பிளவுஸ் தைக்கிறது. அதாவது க்ளோஸ் நெக் பிளவுஸ் தைக்கிறதுல எப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது எப்படின்னா நம்ம அளவு மார்க் பண்ணும்போதே எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெட்டும் போது எதை கரெக்ட் பண்ணி நம்ம வெட்டணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதில் சொல்லிட்டு வராங்க. அந்த ஆம் ஹோல் சம்பந்தப்பட்டதுல பேலன்ஸ் கொஞ்சம் மீதி இருக்கிற இன்னும் சில சந்தேகங்களும் இதுல சொல்லியிருப்பாங்க. அதுல அவங்க கிளாஸ்ல கலந்துகிட்டு இங்க கேட்டிருக்கிற கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ 51ல இருந்து பாருங்க, உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு கரெக்டா புரியும். ஏன்னா புதுசா இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க 51வது வீடியோ பகுதியில இருந்து நீங்க பாருங்க. 57வது பகுதி வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் நெக்கினுடைய பிளவுஸ் மட்டும்தான். இதுல வேற எந்த விதமான மற்ற சந்தேகங்கள்லாம் இதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு வீடியோலும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுல இருக்கிற சந்தேகங்கள் மட்டுமே அதுல சொல்லிட்டு வருவாங்க. அதனால உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு குழப்புற மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால நம்ம பொறுமையா நிதானமா அதை பார்த்தா கவனிச்சோம்னாவே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அதனால வீடியோ வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா உட்காந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அதுல சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த 77 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தொடர்ச்சியா எந்த வீடியோவில் யார் யார் முக்கியமான கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்களோ அந்த கமெண்ட்ஸுக்கு எல்லாமே தனியா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவோ ஒவ்வொரு பகுதியாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அதுக்கு ஆன்சர் போட்டு ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னோம்னா இதனுடைய கண்டினியூட்டி, அதாவது இதனுடைய தொடர்ச்சி வந்து அந்த 77 வீடியோவோட தொடர்ச்சி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால நான் வந்து இது எல்லா கொஸ்டின்ஸுமே எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கேள்வி கூட மிஸ் ஆகாது. அதனால நீங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து கீழே போட்டு வைங்க. நான் அந்தந்த வீடியோவுக்கு யார் கேட்டிருக்கீங்கிற டீட்டெயில் சொல்லிட்டு அதுக்கு அந்த கேள்விக்கு உண்டான பதிலையும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்தால் கட் பண்ணி காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா போர்டில் மார்க் பண்ணி காட்டுறதுனால மார்க் பண்ணி காமிச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால நீங்க வீடியோ கண்டினியூஸா பாருங்க. வீடியோல வர சந்தேகங்களை அப்பவே அந்த வீடியோல கமெண்ட்ஸா போட்டு வைங்க. வேற உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கூட அந்த கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு சொல்லி வைங்க. அது 77 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த புது சேனல்ல உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவையோ அது உங்களுக்கு விருப்பமான சில விஷயங்களை மட்டுமே இதில் செய்யலான்ட்டு தான் இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த 1 இன்ச் வர்ற இடத்துல இருந்து அப்படியே மைல்டா உள்ள ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு வந்து கொஞ்சம் டீப்பாவே நம்ம ஆம் ஹோல் கொண்டு போகலாம். நார்மலா 1/2 இன்ச் வைக்கிற இடத்துல இதுல ஒரு 3/4 இன்ச் வரைக்குமே நீங்க அந்த சென்டர்ல மட்டும் டீப் கொண்டு போகலாம். இந்த இடத்துல நம்ம நாச் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணனால ரெண்டுமே ஈவனா தான் வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அவுட்டர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் இது ரெண்டுமே நமக்கு ஒரே லைன்ல தான் வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஷேப்பை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணும். இது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஷேப் மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா பின்னாடி சுருக்கம் வரும். அதே மாதிரி இதுவும் வந்து ஸ்மூத்தா கொடுக்குற கர்வ் தான் இந்த இடத்துல கேப் மாதிரி தூக்கிட்டு இல்லாம கரெக்டா வரும். நம்ம சடனா ஏதாவது பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஆம்ஹோலோட கரெக்டா சீட்டிங் ஆகாம அந்த இடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வரும். இப்போ இதை நீங்க செக் பண்ணும் அப்படின்னா அதே மாதிரிதான் ஷோல்டர் இந்த 1/2 இன்ச்சு மடக்கிக்கோங்க, இதையும் மடக்கிக்கோங்க. இதுல வச்சுட்டு இந்த ரெண்டும் கரெக்டா வருதா அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். இந்த டீப்பும் நமக்கு ஒன்னா ஆயிரும். இங்க வர ஸ்ட்ரெயிட் வந்து இது கூட நமக்கு மேட்ச் ஆயிடும். அப்போ ஸ்லீவ் நம்ம வந்து கட்டிங் வந்து கரெக்டா வெட்டி இருக்கோமா அப்படிங்கிறத இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பாத்தீங்கன்னாவே சப்போஸ் ஒன்னா அதிகமா வருது அப்படின்னா நீங்க அதை கம்மி பண்ணி தான் ஆகணும். ரொம்ப கம்மியா வருது அப்படின்னாலும் அதை நம்ம கரெக்டா பண்ணணும். இப்ப நமக்கு இந்த இடமும் இது 8 இன்ச்சு கரெக்டா வருது. அதே மாதிரி இதுலயும் நமக்கு 8 இன்ச்சு கரெக்டா வரும். சரிங்களா? நம்ம இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி தான் வைக்கிறோம். ஆனாலும் பெண்ட் பண்ணி கட் பண்ணும்போது இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கு. யோக்கும் நான் வெட்டிட்டேன். உங்களுக்கு ஓப்பன் பீஸ் நெக் பீஸ் எல்லாம் வந்து ஒரு அளவு அப்படின்னா அந்த அளவே வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கழுத்து பீஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே கிராஸ் வேணும். ஃபுல் கிராஸ் எப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட். சரிங்களா? இதை நம்ம இப்படி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டே ஆகாது.
அதுவே நல்லா இப்படி திருப்பி கிராஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா நல்லாவே துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அதாவது இப்படி நம்ம இழுக்கும் போது துணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகல. அதுவே இப்படி கிராஸ்ல நம்ம இழுத்தோம் அப்படின்னா துணி வந்து நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்ப இந்த இதுதான் நம்ம வந்து ஃபுல் கிராஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கிராஸ்ல தான் நம்ம நமக்கு இது க்ளோஸ் நெக்குக்கெல்லாம் சும்மா 2ல இது இருந்தாவே போதும். நான் சும்மா ரஃபா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இதுல வந்து கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவா அதே மாதிரி கிடைக்கும். நீங்க எப்பவுமே ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீங்க எடுத்துக்கலாம். லென்த் வந்து உங்களுடைய ஓப்பனுக்கு நெக்குக்கு தகுந்த மாதிரி வரும். ஆனா அகலம் பாத்தீங்கன்னா ஓப்பன் சைடா இருந்தாலும் வீப்பட்டிக்கா இருந்தாலும் சரி, ஊப்பட்டிக்கா இருந்தாலும் சரி 2.5 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட் பீஸா 2 எடுத்துக்கோங்க. நெக்குக்கு பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் தான், ஃபுல் கிராஸ் வரும். அப்பதான் அந்த வளைவெல்லாம் நமக்கு எம் பண்ணும்போது அழகா விரிஞ்சு கொடுக்கும். இல்லாட்டினா அந்த இடத்துல மேல வந்து உங்களுக்கு சுருக்கம் தெரியும். அதுவே உங்களுக்கு டைமண்ட் நெக் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட் பீஸை எடுத்து அந்தந்த இடத்துல நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நான் எடுத்த கிளாஸ்ல எல்லாம் உங்களுக்கு இந்த நெக் பீஸ் இதை பத்தி எல்லாம் சொல்லலை. அதனால பொதுவா நான் இதுலயும் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இந்த நெக் பீஸ் ஓப்பன் பீஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறோம். பட்டியும் சேம் அந்த ஷேப்பும் அந்த இதெல்லாமே கொஞ்சம் மாறினாலும் மற்றபடி மெத்தடு இது எல்லாமே நம்ம ஒரே மாதிரி தான் எடுக்கிறோம். ஸ்லீவும் அதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு க்ளோஸ் நெக் அப்படிங்கும் போது க்ளோஸ் அப்படின்னா நெக்கை சுத்தி வர்றத நம்ம க்ளோஸ் நெக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரவுண்ட் நெக்கு இப்போ ஃப்ரண்ட்லயுமே நம்ம இதே அளவுக்கு ரவுண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது ரவுண்ட் நெக்கு. அதாவது காலர் எல்லாம் எதுவுமே இல்லாம கழுத்தை ஒட்டி ஃப்ரண்ட்ல வந்து ஓப்பன் வைப்போம், ஹூக் வைப்போம். அதுக்கும் இதே மெத்தடு தான். இதே ஷோல்டர் 1.25 மட்டும் நம்ம டிராப் கொடுத்தா போதும். அதுவே இது நெக்கு அகலமா வர வர அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாற மாற இப்படி மாற மாற இங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்லோப்பினுடைய அளவு மட்டும் உங்களுக்கு மாறும். இது வந்து போட் நெக்கு. இது வந்து நார்மலா நம்ம ஃப்ரண்ட்ல டீப் கொடுத்தா இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது, டீப் அப்படிங்கிறது ஒரு 3 இன்ச் 3.5 அந்த அளவு வந்தா மட்டும்தான் க்ளோஸ் நெக்கு. ஒரு 4 அதுக்கு மேல போச்சு அப்படின்னாவே அது ரவுண்ட் நெக் அந்த மாதிரி தான் வரும். அதனால இந்த என்னென்ன டிப்ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு நிறைய டவுட் வரும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாம விட்டுறக்கூடாது அப்படிங்கறக்காக தான் ஃபுல்லா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நீங்க அப்பப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது நீங்க நோட் பண்ணிக்கலாம், அதை ஃபைனலா நீங்க கேட்டுக்கலாம். நான் கட்டிங் போடும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அதை சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னா நீங்க டவுட் கேட்கும் போது அதை அப்படியே நான் ஸ்கிப் பண்ற மாதிரி எனக்கு இதாயிருது. அதனாலதான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் எந்தெந்த இடத்துல என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்லி நான் இதை முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இதுல என்னென்ன டவுட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கலாம். மேம் சொல்லுங்க மேம். அந்த ஸ்லோப் சொன்னீங்களா மேம்? ஆமாங்க, அது இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க மேம். அதாவது கழுத்தை ஒட்டி வருது அப்படின்னா ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம அதிகமா கொடுக்கணும். அப்படி அதிகமா கொடுக்கறது வந்து 1.25 1.5. சரிங்களா? ஒவ்வொரு பாடி வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே. நல்லா இப்படி கொஞ்சம் ஸ்லோப்பான ஷோல்டர் அப்படின்னா 1.5 கொடுத்துக்கோங்க. நார்மலான ஷோல்டருக்கு 1.25 கொடுத்துக்கோங்க. அதாவது நெக்கு க்ளோஸா வந்தா. கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகும் போது நீங்க அந்த ஸ்லோப்பினுடைய அளவை வந்து நீங்க குறைச்சிக்கோங்க. ஒரு 3.5 வருது அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. ஷோல்டர் அந்த போட் நெக் மாதிரி வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு. ரொம்ப தின் ஷோல்டரா மட்டும் வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஸ்லோப்பே கொடுக்க வேண்டாம். நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். நீங்க அந்த இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அந்த சின்ன சின்ன இதை மட்டும் அந்த இப்ப இதுல ரொம்ப மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது ஷோல்டர் ஸ்லோப் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அது எந்தெந்த நெக்குக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்க மெயினா இதுல வந்து பண்ண வேண்டிய விஷயம். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் நெக்கை வந்து ரொம்ப டீப்பா இறக்கக்கூடாது. டீப்பா இறக்கும் போது இப்ப பேக் வந்து இந்த க்ளோஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட் நீங்க இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இங்க கிளாத்தே இல்லாம இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அது ஒரு டிசைனர் பிளவுஸ் தைக்கிறோம், ஒரு ஃபேன்சியா ஒரு இவங்களுக்கு தைக்கிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம ரெகுலரா போடும்போது நாம அப்படி போடுவோமா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா
இப்ப இதுலயே தின் ஷோல்டர் வச்சு பிராட் நெக் வச்சு போடுறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரி இல்லை, நம்ம போடுறோமா அப்படிங்கிறது இல்ல, நீங்க யாருக்கு தைக்கிறீங்களோ அவங்க போடுவாங்களா அப்படிங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி சேம் தான். இந்த ஷோல்டர் வந்து ப்ராடா இருக்கும், ஃபுல் கவர்டா இருக்கும். மற்றபடி இதுல வேற எந்த இதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஷோல்டர் ஆம்ஹோல் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க நார்மலா ஒரு பிளவுஸ் எப்படி கட் பண்றீங்களோ அதே ஷேப்ல தான் உங்களுக்கு வரும். மேடம் இதுவே காலர் நெக் பிளவுஸுக்குமே வந்து நம்ம இந்த ஸ்னோப் கொடுத்துக்கலாங்களா? இதேதான். காலர் நெக்னா நீங்க இந்த இடத்துல என்ன இப்ப இதுதான் கொடுப்பீங்க மேக்சிமம். காலர் அப்படின்னா ஒரு 3 இன்ச் வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேல அகலமா போகாது. ஏன்னா அது நெக் வந்து கவர் ஆகாது, அப்புறம் ரொம்ப இதா ஓப்பனா இருக்கும். இது மாதிரி கொடுக்கும்போது நீங்க 1.25 இறக்கிக்கலாம். இப்போ சுடிதாருக்குமே நம்ம அதே மாதிரி தான் காலர் நெக் வைக்கிறோம், ஹை நெக் வைக்கிறோம் அப்படின்னா 1.25 அந்த மாதிரி தான் நம்ம இறக்குவோம். ஓகே மேடம், தேங்க்யூ. இல்ல ஒரு தடவை நான் வந்து க்ளோஸ் நெக் பண்ணினேன். அப்ப வந்து நெக் விட்த் வந்து 2.5 இன்ச் வச்சேன். சரி. பட் ஷோல்டர் வந்து half ஆஃப் தி ஷோல்டர் வச்சேன். பட் இந்த ஷோல்டர் அப்படி கையில இறங்கி இருந்தது, கையில இறங்கி இருந்தது ஷோல்டர். சரி சரி. எவ்வளவு வச்சு அதுல ஸ்லோப் எவ்வளவு கொடுத்தீங்க? ஸ்லோப் 1/2 இன்ச் தான் கொடுத்தேன். ஏன்னா 1/2 இன்ச் பத்தாது. ஏன்னா ரொம்ப நெருக்கமா வைக்கும் போது நம்ம ஷோல்டர் ப்ராட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப இது 16 இன்ச் இருக்கு, அதனால நம்ம இந்த இது கொடுத்துருக்கோம். இப்ப இதுவே ஒரு 14 இருக்கு அப்படின்னாலும், ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஸ்லோப்ல வந்து எந்த வித்தியாசமும் வராது. ஷோல்டர் அவங்கவுங்க நெக்ல இருந்து நம்ம இங்க வர கணக்கு தான். அதனால உங்களுக்கு அந்த ஸ்லோப் வந்து நீங்க எவ்வளவு அந்த கழுத்தை விட்டு எவ்வளவு தள்ளுது பிளவுஸ் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த ஸ்லோப் நீங்க கொடுக்கணும். ஏன்னா இந்த கழுத்து பாயிண்ட் தான் இருக்கிறதுலே ஒரு நிமிஷம், இந்த கழுத்து பாயிண்ட் தான் இருக்கிறதுலே உயரமான பகுதி. இதுக்கும் எவ்வளவு கிராஸ் வருது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து அந்த ஆம்ஹோல் கீழே இறங்காம இருக்கிறதுக்கு அதான் காரணம். இல்லன்னா உங்களுக்கு இங்க தூக்கிக்கும்ல, இங்க நிறைய துணி இருக்கும், அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆம்ஹோல் ஃபிட்டிங் கரெக்டா வராது. மேம் அது ஒன்றும் மறுபடியும் புரியல மேம். ஒரு ஷார்ட்ல போட்டுனாலும் சொல்லி கொடுங்க மேம். புரியலைங்க. ஷார்ட்ல போட்டு ட்ராயிங் பண்ணி காட்டுங்க மேம். இது கட் பண்ணோன்னு தெரியல எவ்வளவு கட் பண்ணணும்னு. அதுல ஸ்டிச்சிங்க்கு போகுது இல்ல மேம், அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. நீங்க இப்ப நார்மலா ஒரு பிளவுஸ் வெட்டுறீங்க இல்லையா? இப்ப நார்மல் பிளவுஸ் நான் வெட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லைங்களா? அது புரிஞ்சது மேம். இது கட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. இதுல வந்து நான் இங்க கட் பண்ணதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. எப்படி நான் நார்மலா ஒரு பிளவுஸ நான் கட் பண்ணேனோ அதே தான் கட் பண்ணிருக்கேங்க. சரிங்களா? ஷோல்டருடைய அளவு வைக்கும் போது உங்களுக்கு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஷோல்டர் ஸ்லோப் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே 1.25 இன்ச் கொடுத்துருக்கேன். கழுத்தினுடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5. என்னென்ன அளவுக்கு எவ்வளவு ஸ்லோப் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க அதை மட்டுமே மார்க் பண்ணா போதும். ஏன்னா வேற இதை விட தெளிவா உங்களுக்கு சார்ட்லயும் அவ்வளவு கிளியரா வந்து, ஏன்னா இது சேம் இதே கலர் தான் சார்ட்டும், அதுல போட்டாலும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து இது பிளெக்சிபிளா இப்படி மடிக்க இது பண்ண ஈஸியா இருக்குன்னு தான் நான் இதுல போடுறேன். ஏன்னா உங்களுக்கு நான் அது மடிச்சு கரெக்டா ஃபோல்டு பண்ணி காட்டல அப்படின்னாலும் உங்களுக்கு அது டவுட் வரும். இப்ப கிளாத் அப்படிங்கும் போது நீங்க ரெகுலரா யூஸ் பண்றது, அப்ப இதுல நான் பண்ற சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு அதுல ஈஸியா புரியும். ஏன்னா நானும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கிளாத் யூஸ், ஒரு கலர் வேரியேஷன் பண்ணி தான் நான் கட் பண்றேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும் அப்படிங்கறதுனாலதான் நான் இதுல வந்து நான் மார்க் பண்றேன். சரிங்க மேம். அது வந்து ஸ்லோப் கொடுத்து ஒரு 1/2 இன்ச் கட் பண்ண சொன்னீங்கல்ல மேம். 3.5 இன்ச் நெக் வித்து கொடுத்தோம்னா 1/2 இன்ச் ஸ்லோப் கட் பண்ண சொன்னீங்களா மேம்? அது வந்து இப்படி கிராஸா கட் பண்ணுமா இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே கட் பண்ணிடலாம் மேம் ஷோல்டரு? அதாவது நீங்க எடுத்திருக்க பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்லோப் அப்படிங்கறதே நீங்க லைன் போட்டிருக்கிறதுல இருந்து கீழே எவ்வளவு இறக்குறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அந்த பாயிண்ட நீங்க கீழே எவ்வளவு இறக்கி பாயிண்ட் பண்றீங்களோ இந்த கழுத்து பகுதியில இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு அதை வந்து நீங்க வெட்டிடுங்க. அப்ப கிராஸா தானே மேம் வரும் அப்பனா? ஆமா, கிராஸா தான். அந்த ஸ்லோப்னு சொல்றதே அந்த டிராப் அப்படிங்கிறது கீழே இறக்குறது, ஸ்லோப் அப்படிங்கிறது சாய்வா கோடு போடுறது. ஸ்ட்ரெயிட்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் நெக்குக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்றது இல்ல, ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வச்சுதான் நம்ம வெட்டுறோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கு, போட் நெக் இதெல்லாம் வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த கொஞ்சம் அந்த ஷோல்டர்னுடைய ஸ்ட்ரெயிட்டா வர்றத கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கோம், அவ்வளவுதான்.